என்னப்பா மெட்ராஸ் ஐயா கண்ணாடி போட்டுக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது என்ன பாவா ஃபியூ ஹவர்ஸில் ட்ரில்லியனர் ஆக போகிறேன் பார்த்து ஆகின்னு பேசிட்டு இருக்கீங்க. கால் மீ சார். எஸ் சார், நோ சார். ஓகே சார், நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல, தெளிவாக சொல்லுங்கள். ஒரு நாள் ஒரு தெய்வம் கால் பண்ணிச்சு. அந்த தெய்வம் கால் பண்ணி ஏன் பண்ணி லைஃப்பில் இப்படியே இருக்க, நெக்ஸ்ட் லெவல் போகணாமா அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் என்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது, கூடவே என்கிட்ட ஒரு ஆப் இருக்குது. ஜஸ்ட் நீ 1 லட்ச ரூபா போட்டால் போதும், வித்தின் ஹவர்ஸ் உனக்கு இது 20 லட்சமாக ஆகிடும் சொல்லிச்சு. நானும் போட்டேன். என் லைஃப்னு மூடி இருந்த கண்ணை ஹிங்கின்னு திறந்துருச்சுப்பா. சும்மா 1 லட்சம் சர்ன்னு 20 லட்சம் ஆச்சு. நீ பார்த்தியாப்பா? பார்த்தேனே, நான் தான் ஆப்பில் பார்த்தேனே. அந்த 20 லட்சத்தை எடுத்துட்டியாப்பா? அந்த 20 லட்சத்தை எடுக்கிறதுக்காக தெய்வத்திட்ட கேட்டேன். ஆனால் அந்த தெய்வம் என்ன தெரியுமா சொல்லிச்சு, ஏன்பா உன் நல்ல மனசுக்கு 20 லட்சம் போதுமாப்பா, அந்த 20 லட்சம் எடுக்கிறதுக்கு நீ ஒரு 10 லட்ச ரூபா போடு, வித்தின் மினிட்ஸில் அது ஒரு 80 லட்சமாக கூட ஆயிடலாம்னு சொல்லிச்சுப்பா. நான் ஒன்றும் போட்டேன். நம்ப மாட்டீங்க, 80 லட்சம் ஆச்சு. 80 லட்சமா? நீ பார்த்தியாப்பா? பார்த்தேனே, நான் தான் ஆப்பில் பார்த்தேனே. 80 லட்சத்தை வெளியே எடுத்துட்டியாப்பா? அப்பா சொல்லுவாங்கல்ல, தெய்வம் கொடுத்தா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கோன்ட்டு, அந்த மாதிரி தான். அது எவ்வளோ ஆயிருக்கு தெரியுமா? நீயே சொல்லுப்பா. 2 crores. நீ பார்த்தேனே, ஆப்பில் பார்த்தேனே. அந்த 2 கோடி எடுத்துட்டியாப்பா? இந்த 2 கோடி ரூபாய் எடுக்க ஜஸ்ட் 20 லட்சம் டேக்ஸ் கட்டிட்டா போதும், 2 கோடி ரூபாய் அக்கௌண்ட் வந்துடும் சொல்லிச்சு. கட்டிட்டு வெயிட் பண்ணிருக்கேன். எப்பவுமே பேராசை இருக்கக்கூடாதுப்பா, கரெக்டா? ஆமாப்பா, தெய்வத்துக்கு ஃபோன் போடு. जिस नंबर से आप संपर्क वह अभी स्विच्ड ऑफ है. என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? என்னப்பா தெய்வம் காற்றுல கலந்துருச்சா? நான் தான் பார்த்தேனே, ஆப்பில் பார்த்தேனே. அது ஆப் இல்லைப்பா, அது உனக்கு நீயே வச்சுக்கிட்ட ஆப்பு. ஏன்பா படிச்சிருக்கே, கொஞ்சமாவது யோசிக்கக்கூடாதா? யாராவது 1 லட்சத்தை 2 கோடி ஆக்கி கொடுப்பாங்களா? எல்லாருக்குமே சொல்கிறேன், 1 லட்சம் போட்டால் 20 லட்சம் ஆக்கி தரேன், 20 கோடி ஆக்கி தரேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னா நம்பாதீங்க. இங்கே செபி ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க, எங்கிட்டே நிறைய பேர் காட்டியிருக்காங்க. பேங்க் ஆப் மாதிரியே இருக்கும், அதில் பணம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஸ்கேம் தான். அரசாங்கமும் நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கு. உங்கள் பணத்தை வந்து நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். புரிய வச்சதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. உனக்கு எதுப்பா இவ்வளோ காசு? ஒரு வாரமாக என்ன அப்படியே என்னை யோசிக்கவே விடாமல் என்னென்னவோ இதை கூட அதை கூட தரேன் இது தரேன்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி கொஞ்சம் கொடுத்துட்டேன்ப்பா. இல்லை நிறைய கொடுத்துட்டேன். நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமாப்பா? சொந்த ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்துறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமாப்பா? கரெக்டுப்பா. அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கலை, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி கொடுத்துட்டேன். என்னது? அங்கிள் சாரி.